மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு, தொண்டர்களின் 100% ஆதரவு கொண்டிருக்கிற தலைவர்கள் அந்த 2 பேரும். இந்த தொண்டர்களின் அரசியல் எதிர்கால முக்கியம் என்று கருதிதான் தங்களுடைய சுயநலத்தை மறந்து, தங்களுக்கு இருந்த அந்த ஈகோவை எல்லாம் மறந்து கட்சி முக்கியம் என்று வந்தார்கள். மாட்டோம், வேற யாரை சேர்த்தாலும் பரவாயில்ல, இது பொதுக்குழு எடுத்த தீர்மானம். ஆனா அவர் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு வேற இதெல்லாம் தாண்டி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஜெயலலிதா வழியில ஒரு வெற்றி பாதையில் இந்த கட்சியை கொண்டு போகணுங்கிற முயற்சியில தான் திரு ஓபிஎஸ், திரும்ப சசிகலா அவர்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பிடிவாத தன்மையோடு போகிற பொழுது 2024 மிக மோசமான தோல்வி வரும்னு தான் எல்லாருமே வழிபடுறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய வழிகள் என்ன? அவர் திமுகவுக்கு போறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, தாவேக்காவில் கூட்டணி வைக்க போறாருன்னு சொல்லப்படுது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாதான் இருக்கும்? வலுவான கூட்டணியோடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகளை இணைக்க வேண்டும் என்பதான பொதுவெளி தாக்கமா இருக்கு. கட்சியில் இருக்கிற எல்லோருமே சொல்றாங்க. அதிமுகவினுடைய வரலாறு என்பது இது தொண்டர்களுக்கான கட்சி. மேலே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் வாரிய தலைவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், மேலே ஒரு ஆயிரக்கணக்கான இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கட்சி. எடப்பாடியின் கருத்து என்பது இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கு முன்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சோம்ல, அந்த கதை தான் ஞாபகத்துக்கு. அவர் பிரச்சார பயணம் போகிற போது 1-2 இடங்கள்ல தாவேக்கா கொடியை பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, அதுவும் வெற்றி கொடி பறக்குறது, எழுச்சியும் உணர்ச்சியும் மிக்க கூட்டம், பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அது சாத்தியம் இல்லை என்ற உடனே இந்த கருத்தை திரு கருணாநிதி ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகட்டும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாதனால இப்ப விஜய்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே கருதுறாங்க. நீங்க என்ன, உங்களுடைய பார்வை? பக்கத்து ஊருக்கு வாக்காளருக்கு பணம் வந்துருச்சு, எங்கள் ஊருக்கு வரலன்னு சாலை மறியல் பண்ண ஊர் இந்த ஊர். பக்கத்து தெருவுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காரு, எங்கள் தெருவுக்கு 300 ரூபா தான் வந்திருக்கு, மிச்சம் 200 ரூபா கொடுத்தா தான் ஓட்டு போட வரும்னு சொன்ன சமுதாயம். இது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு, நம்ம அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்று ஆகிவிட்டது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் சகோதரா, நலமா இருக்கீங்களா? நலம். அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளும்படி திரு ஓபிஎஸ் அவர்கள் கெஞ்சியும் பார்த்துட்டாரு, கொஞ்சியும் பார்த்துட்டாரு. ஆனா எடப்பாடி தன்னுடைய நிலையிலிருந்து இதுவரைக்கும் மாறின மாதிரியே தெரியலையே. ஏன்னா அவர் கண்டிப்பா அதிமுகக்குள்ள இணைத்துக் கொள்ள முடியாதுன்னு நேற்று கூட ஒரு பேட்டியில சொல்லிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரியாத ஒருவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமின்னு நான் கருதுறேன். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த கட்சியை தொடங்கின புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் தொடங்கி வந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதுமே கட்சி அடிப்படை உறுப்பினர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு தான், தொண்டர்களுக்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது மாதிரி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு சாதாரண தொண்டன் கூட தன்னை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு இன்றைக்கு அதிமுகவின் அவைத்தலைவராக இருக்க தமிழ் மகன் உசேன் ஒரு முறை 72 அந்த தொடக்க காலகட்டத்திலே அவர் நான் ராஜினாமா பண்றேங்கிற போது, தம்பி தமிழ் மகன் உசேனை இழக்க மாட்டேன் அப்படின்னு அவருக்குன்னு தனி கட்டுரை, சிறப்பு கட்டுரையை எழுதி அவரை அரவணைச்சுக்கிட்டவர் தான். அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்த அனைவரையுமே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய பொழுது அவருக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராம், மாதவன், ராகவானந்தம் உள்ளிட்ட பலரையும் அதிமுகவில் இணைச்சு உயர்ந்த பொறுப்பு, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நாவலரை பவுசா ராகவானந்தத்தை ஆக்குறார், மாதவனை பொருளாளர் ஆக்குறார். அப்படிப்பட்ட தலைவர் உயர்ந்த பதவி கொடுத்து அழகு பார்த்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரான நிலைப்பாடு
1976 இந்த அதிமுக அனைத்து இந்திய அதிமுக பெயர் மாற்றம் செய்தது. அண்ணாவின் உருவம் பொறித்த அந்த கொடிய கையில பச்சை குத்திக்கணுங்கிறத முடிவெடுத்த போது 1976 கோவை பொதுக்குழுவுல இன்றைக்கு இருக்கிற ஜி விஸ்வநாதன், வெள்ளூர் ஜி விஸ்வநாதன், கோவை செழியன், உ பிள்ளப்பன், விருதுநகர் சீனிவாசன், திருவமாரி போன்ற மூத்த முன்னோடிகள் பலருமே அதை ஏற்க மறுத்தார்கள். உண்மையான அதிமுக நாங்க தான் வெளியில வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போய் திரும்ப 6 மாசத்துல 1 வருஷத்துல எல்லோரையும் வந்தோடனே அனைவரையும் அரவணைத்தார். 84 எஸ் சி சோமசுந்தரம் தனி கட்சி தொடங்கி ஒரு 50-52 தொகுதியில போட்டியிட்டு எல்லா தொகுதியிலும் டெபாசிட் பறி போய் அவர் பரிதாபகரமான நிலையில் இருக்கும்போது புரட்சியர் எம்ஜிஆர் அவரை தேடி சென்று அவரை வரவழைத்து அரவணைத்து அவர் தேர்தலுக்கு செலவு பண்ண தொகையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் தான் அதிமுகவை நிறுவியவர். அப்படியே அம்மா காலத்துக்கு வாங்க, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த கட்சியை வழிநடத்துகிற பொறுப்பை ஏற்கிற முதல் காலகட்டத்திலேயே கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அவர் கட்சியில் வர்றதுக்கே பெரிய எதிர்ப்பு இருந்தது, நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ஜே அணி ஜா அணி என்று பிரிந்து மிக கடுமையான விமர்சனங்கள், இந்த பக்கம் ராமவீரப்பன், கா காளிமுத்து, வளர்மதி போன்றவர்கள்லாம் மிக மோசமாக விமர்சித்தார்கள். அந்த காலகட்டம் 88, 89 தேர்தலுக்கு பிறகு 89 தேர்தலுக்கு பிறகு ஜே அணி ஜா அணி இணைந்த போது மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைவரையும் அரவணைத்து மிக உயர்ந்த பொறுப்பான கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை ராமவீரப்பனுக்கு கொடுத்தாங்க. அமைப்பு செயலாளர் மற்ற பொறுப்புகளை கொடுத்தாங்க. அமைச்சரவை அமைக்கிற போது அவர்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். கா காளிமுத்துவை பேரவைத் தலைவராக நிறுத்தினார். கா காளிமுத்துலாம் அவர் கடுமையான பேச்சு விமர்சனங்கள், அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு பெண் என்று பார்க்காமல் கூட விமர்சனம் பண்ணாருன்னு மிக மோசமான விமர்சனத்தை வைத்தவர்கள் கூட மறப்போம் மன்னிப்போம் என்கிற அண்ணா வழியில அவர்களெல்லாம் மறந்து அவங்களை கட்சியில இணைத்து ஆட்சி கட்சிகள்ல பொறுப்புகளை வழங்கியவர். அதே மாதிரி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுகன்னு முன்னோடிகள் எல்லாம் விலகி சென்று தனி கட்சி ஆரம்பித்த அவர்களையும் திரும்ப அழைத்து அவங்க கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வழங்கியவர் தான் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களும். நீங்க இந்த 2 பெரும் தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள்? மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு, தொண்டர்களின் 100% ஆதரவு கொண்டிருக்கிற தலைவர்கள் அந்த 2 பேரும். அவர்களே கட்சியின் நலன், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற இந்த லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான இன்று கோடிகளை தாண்டி இருக்கிற இந்த தொண்டர்களின் அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்று கருதிதான் தங்களுடைய சுயநலத்தை மறந்து, தங்களுக்கு இருந்த அந்த ஈகோவை எல்லாம் மறந்து கட்சி முக்கியம் என்று வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட பிடிவாதம் பிடிக்க என்ன காரணம்? என்னுடைய கேள்வி அதுதான் சார். ஏன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராக இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக போட்டியிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணம் எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. இன்னொன்று தலைமை கழகம், இவங்க எல்லாமே ஒரு கோவில் மாதிரி, அதிமுகவுடைய தொண்டர்கள் இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே வந்து அவை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தை வந்து ஒரு கோவில் மாதிரி கருதக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து தன்னுடைய ஆட்களை வைத்து தாக்குதல் நடத்தி கோப்புகள் எல்லாம் கைப்பற்றி கொண்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தா கூட அதையும் தாண்டி ஒரு ஏதோ ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டாரு, கொஞ்சி பார்த்துட்டாரு, என்னமோ 4.5 ஆண்டு காலமாக அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவோ பிரயாசித்தம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை விட்டு கொடுக்காம அவரை சேர்க்கவே மாட்டோம், வேற யாரை சேர்த்தாலும் பரவாயில்ல, இது பொதுக்குழு எடுத்த தீர்மானம், ஆனா அவரை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு வேற இதெல்லாம் தாண்டி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நீங்கன்னா அதிமுகவை பல ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஒரு மனிதன் எதாக அறியப்படுகிறானோ அதாகவே நிலைத்திருப்பான் என்பதுதான் கீதையின் சுதர்மம். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தொடக்க கால அரசியல் பயணத்தை பார்க்கிற போது அவர் வந்து ஒரு விட்டு கொடுக்கிற தன்மையோ, ஒரு இரக்கமான போக்கோ, ஒரு ஒட்டுமொத்தமா சொன்ன ஒரு தலைமை பண்போ இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிகிறது. இந்த அதிமுக அரசியல் கட்சியினுடைய பைலாவில் என்ன இருக்கு தெரியுமா? செயற்குழு பொதுக்குழு கூடாத நாட்களில் அதிகாரமிக்க பொதுச் செயலாளர் கட்சியின் நலன் கருதி எந்த முடிவையும் எடுக்கலாம். அந்த முடிவை அடுத்து நடைபெறுகிற செயற்குழு பொதுக்குழுல அறிவித்து ஒப்புதல் பெறலாம். இது பைலா. நீங்க தானே கட்சியினுடைய ஓனரு எடப்பாடி. நீங்க சொல்லதுல இருந்து அவர் நினைச்சா அவர் கூட்ட வேண்டியது இல்ல, இவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள என்றால் மார்க்கம் உண்டு. நீங்க விட்டு கொடுக்கணும். நீங்க தொடக்கத்துல சொன்னீங்கல்ல, அதுதான் அரசியல் ரீதியான பகையை விட உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பகை உணர்வை வைத்துக்கிட்டு
திரு ஓபிஎஸ்ஐ அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறாரோ அப்படிங்கிற பொதுவெளி சந்தேகமே இப்ப ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. நான் தொடக்கத்துல சொன்னதுதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில இந்த கட்சியை நடத்திட்டு போகணும்னு தானே எல்லாரும் விரும்புவாங்க. இவரு கட்சி அவரிடம் இருக்கு, அவர் எடுக்கிற முடிவு தான், அவர்தான் தான் கட்சி இருக்கு, அவர் தான் முழு ஓனர், எந்த நமக்கு கருத்து மாறுபாடே இல்லை. ஆனால் அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போவதற்கு எது சாத்தியமோ அந்த சாத்தியமான முடிவை எடுக்கணும்னு தானே அந்த முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. இன்றைக்கும் வலியுறுத்தி வருகிறார்கள். அம்மா உன் கோயில்ல இடிச்சுட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இவர் முதலமைச்சரா இருந்தார்ல, அம்மா உண்மையான வாழ்ந்த கோயில் எந்த கோயிலு? கோடநாடு. கோடநாடு தான் விரும்பி கட்டிய இல்லம். போயஸ் கார்டன் தானே எல்லாம் சொல்லுவாங்க. ஆமாமா, போயஸ் கார்டன் தான். அதிமுகவுடைய அனைவருக்கும் தெரிந்த இடம் போயஸ் கார்டன். ஓய்வெடுக்கிற இடம் தானே கோடநாடு. அவர் விரும்பி விரும்பி கட்டி, இது எனக்கு மன ஆறுதலை தருகிறது, இந்த இடம் தான் எனக்கு சரியாக இருக்கிறதுன்னு அவங்க அடிக்கடி போனாங்க. ஆனா அது அவங்க பேர்ல இல்லையே, முதலமைச்சர் முகாம். நான் நினைச்சேன் முதலமைச்சர் முகாம் என்கிற அடிப்படையில யார் பேர்ல இருந்தாலும் அங்க இருந்தாங்க. அப்ப அங்க ஒரு தவறு நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது. நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க, நேரடியா அங்க போயிருக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்தவித நடவடிக்கை இல்லை. அது ஃபாலோ அப்பா ஒரு 3-4 கொலைகள் நடக்கிறது, அது தொடர்பா நிறைய விசாரணைகள் அதெல்லாம் இருக்கு. இதுல இந்த கொள்ளை வழக்குல சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளியை நான் கண்டறிந்து தண்டிப்பேன்னு சொன்னார்ல அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர், என்ன நடவடிக்கை எடுத்தார்? 5 ஆண்டு காலம் ஒண்ணும் இல்லையே. இல்ல. அப்ப இந்த செயல் இருக்குல்ல, இதுவுமே பொதுவெளிகள்ல திரு எடப்பாடி மீது ஒரு வலுவான சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி கட்சி ஒன்றுபட்டால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 சீனியர்கள் வர்றாங்க. ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு ஜேசிடி பிரபாகர், இவங்க ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, நம்ம கேசி பழனிசாமி, தலைவர் காலத்துல அம்மா காலத்துல ஓபிஎஸ் அவர்களுடைய சார்பாக அவங்க எல்லாருமே வந்து வர்றாங்க. இப்ப இது தொடர்பா சேலத்துல இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியை செய்தியாளர் சந்திச்சு கேட்கிற போது, இந்த ரோட்ல வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவங்க எல்லாம் சந்திக்கணுமான்னு கேட்கிறேன். ஒரு அரசியல் இயக்கத்துல நீங்க கருத்து வேறுபாடு, மனமாச்சரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவங்கள நீங்க கையாளுகிற முறை இருக்குல்ல, ரோட்ல வரவங்களா அவங்கலாம், இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு தலைமை பண்பு, அரவணைக்கிறது. புரட்சி தலைவர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேனாரு, எதிரானவர்கள் எல்லாம் அரவணைத்தார். அந்த போக்கு ஒரு தலைமைக்கு இருக்கணும். நீங்க குறிப்பிட்ட அந்த 6 பேர் இருக்குல்ல, 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு வந்துருச்சு. கட்சி ஒன்றுபட்டால்தான் இனி நாம 2024 ஜெயிக்க முடியும்னு போனாங்க. அந்த 6 பேர் கருத்தை ஏற்கல. அதுல ஒருத்தர் தனியாவே போய் தேவைக்கல போயிட்டார். மீதம் உள்ளவங்க இருக்கிறாங்க, மன புழுக்கத்தோடு இருக்கிறார்கள். நீங்க ஒரு தலைமையே இருக்கீங்க, 6 பேர் சந்திச்ச விவரம் சந்திச்சதுல ஒருத்தரே சொல்றார். ஒரு கட்சியின் பொதுச் செயலர்ங்கிற உயர் பொறுப்புல இருக்கவங்க நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? 6 பேர் வந்தாங்க, அவங்கள சேர்க்கணும், நாங்க திரு ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்கணும், நான் அவங்க வந்தா சரியில்லைன்னு நான் மறுத்துட்டேன்னு சொல்லுங்களேன், உண்மையை சொல்லுங்களேன். 6 பேர் என்னை சந்தித்ததாக வந்த செய்தி பச்சை பொய்ங்கிறாருங்க. எப்படி ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருந்து கட்சியை வழிநடத்த முடியும்? இப்போ தனக்கு இருந்த அதிகார பணபலத்தை வைத்து கட்சியை கைப்பற்றி வச்சிருக்கிறார். அதனால அதை காப்பாற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா வழியில ஒரு வெற்றி பாதையில் இந்த கட்சியை கொண்டு போகணுங்கிற முயற்சியில தான் திரு ஓபிஎஸ், திரும்ப சசிகலா அவர்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பிடிவாத தன்மையோடு போகிற பொழுது 2024 மிக மோசமான தோல்வி வரும்னு தான் எல்லாருமே வலியுறுத்துறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கான வாய்ப்புகள், கதவுகள் வந்து அதிமுகவில் மூடப்பட்டு விட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா சொல்லிட்டார். இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னால இருக்கக்கூடிய வழிகள் என்ன? அவரு திமுகவுக்கு போறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, தாவேக்காவில் கூட்டணி வைக்க போறாருன்னு சொல்லப்படுது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவதான் இருக்கும்? நேற்றைய செய்தியாளர் சந்திப்புல மிக தெளிவா சொல்லிட்டார், புதிய கட்சி என்பது இல்லை. புதிய கட்சியை தொடங்கி அரசியல்ல போட்டி போடணுங்கிற அந்த அவசியமும் எனக்கு இல்லை. என்னுடைய ஒரே இலக்கு, ஒரே லட்சியம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற பொழுதுதான் திரு டிடிவி தினகரன், அதாவது திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவிடமும் மிக மோசமான நிலையில திரு எடப்பாடியை விமர்சித்தவர் திரு டிடிவி தினகரன். துணை பொதுச் செயலாளராக இருந்த அவரை நீக்கியவர் திரு எடப்பாடி பழனிசாமி.
இதுல யார் துரோகிங்கிற இந்த 2 விதமான ஆமா, வாதங்கள்லாம் போயிட்டு வாதங்கள் இருக்கு. பிரதிவாதங்கள் இருந்தது. ம். அப்படிப்பட்ட டிடிவி தினகரனை என்டிஏ மூலமா கொண்டு வருவதற்கு இல்ல 20 அவர் ஒரு ஆண்டும் தனி தெரியாது. கட்சியா என்டிஏ அது கூட்டணிக்கு சேர்ந்துட்டாரு. அதுல அது எந்த விதமான இது இல்ல. அதே மாதிரி தான் இவரையும் சொல்றாரு. நீங்க தனி கட்சியா வரதா இருந்தா தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல பேசிக்கோங்க. அது இல்ல ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்லன்னு. தனியா அமைப்பாக இருக்கிறார்ல, ம். இந்த அமைப்பாகவே வந்து இணையறதுக்கு தயார் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ம். அப்ப என்டிஏ மூலம் இணைக்கிறதுக்கு தயார்ன்னு தான் ம். நீங்க உங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி ம். நீங்க பேசுங்க. நான் இணைய தயார் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆமா. எந்த வழியிலாவது ம். நாம இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும். அவருடைய நோக்கம் என்ன? அதிமுக ஆட்சி அமையணும். மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமையணுங்கிறது தானே அவர்களின் நோக்கம். திரு ஓபிஎஸ் ஆகட்டும், திரு சசிகலா ஆகட்டும், திரு தினகரன் உட்பட எல்லோருக்குமே மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமையணும். ம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம், ம். நோக்கம். ம். இப்ப இந்த நோக்கம் என்பது இவர்களை விடவும் 100 மடங்கு 1000 மடங்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வேணும்ல. ஆமா. ஏனென்றால் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர். வெற்றி பெற்று ஆட்சியில் முதல்வராக அமரக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த எண்ணம் வலுவான கூட்டணியோடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகளை இணைக்க வேண்டும் என்பதான பொதுவெளி தாக்கமா இருக்கு. கட்சியில இருக்கிற எல்லோருமே சொல்றான். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பல பதிவுல பேசியிருக்கோம். நீங்க இந்த வெளியில மேல்மட்டத்தில் இருக்கிற ஆட்களை விடவும் கீழே இருக்கிறாங்கல்ல, கோடிக்கணக்கான கோடிகளை தாண்டி இருக்கிற அந்த தொண்டர்கள், ம். அவன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா வழியில எல்லோரும் ஒற்றுமையா போனாதாப்பா ஜெயிக்க முடியும். இந்த கரவேட்டி கட்டிட்டே வெளியில போக முடியல. நீ யார்கிட்ட இருக்க? ஓபிஎஸ்டியா, இபிஎஸ்டியா, சசிகலாட்டியா, தினகரன்டியா, எங்க இருக்கன்னே தெரியல. இதோட நம்ம போய் யாருக்கு ஓட்டு கேட்கறது? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒன்றுபட்ட அதிமுகன்னு போனாதான் வெற்றி பெற முடியும் என்பது ம். ஓட்டு போடுறவனுடைய கருத்து. ம். அந்த ஆனா கருத்தை சார், ஏன் எடப்பாடி ஏத்துக்க இல்ல மாட்டேங்கிறார்? நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். ஆனா ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்த எல்லாருமே இப்போ வந்து இப்போ அவர் தனிமரமாக்கப்பட்ட மாரி ஒரு தோற்றம் இருக்கு. ஏன்னா கூட இருந்த எல்லாருமே ஒவ்வொரு கட்சிக்கும் அதாவது திமுக கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. தாவேகாவுக்கு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிறைய பேர் இணைஞ்சுட்டாங்க. இப்போ வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தனிமரம் மாரி தான் இருக்காரு. அவர் எங்க வந்து குழுவா வந்து இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல. அதாவது அவருக்கு இதுதான். இருந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டாரு. இல்ல, நான் தொடக்கத்துல அப்படித்தானே சொன்னேன். பார்க்கணும். அதிமுகவினுடைய வரலாறு என்பது இது தொண்டர்களுக்கான கட்சி. மேலே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் வாரிய தலைவர்கள், ம். முன்னாள் மாவட்ட செயலாளர்கள்னு மேல ஒரு ஆயிரக்கணக்கான இருக்காங்கல்ல, அவங்க இல்ல கட்சி. இல்ல அவங்களே அதாவது நான் நிர்வாகிகளையே நான் இவரால சொல்றேன். காப்பாத்த முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது நான் தொண்டர்கள் இவரை எப்படி நான் நம்புவாங்கங்கிறது சொல்றேன். என்னுடைய கேள்வி. இந்த 2ஆம் தர்ம யுத்தத்தை தொடங்கி மீண்டும் கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் பயணப்பட்டவர்கள் தான் நீங்க குறிப்பிடுகிற எல்லோருமே. ஆமா. ஆனால் திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் அது சாத்தியமே இல்லை என்பதை தெரிஞ்சுட்டாங்க. மீண்டும் கட்சி இணைந்து நாம் எடப்பாடியோட அரசியல் நடத்த முடியாது என்கிற தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்பர் 1. ம். நம்பர் 2, இனி ஒருபோதும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றால் நம்முடைய அரசியல் எதிர்காலம், நமக்கு பதவி பொறுப்புகள் கிடைக்கும் என்கிற அந்த நோக்கம், இன்றைய அரசியல்ல முன்னணியில் இருக்கிறவர்களுக்கான நோக்கம், அவங்களுக்கான பயன் என்ன, பலன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. அவர்கள் அவர்கள் முடிவு என்பது அவர்களாக தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு. இந்த அமைப்பை கொண்டு செலுத்துகிற முதன்மை பொறுப்பில் இருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் கடைசி வரைக்கும் பொறுத்திருக்கிறார். அவரும் திடீர்னு போய் எங்கேயோ இணைய முடியாது. ஏன்னா கடந்த வாரம் எல்லாமே வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைய போகிறார்கள் ஒரு தகவல் வந்து பரவலா பேசப்பட்டுச்சு. அதுதான் சொல்றேன். வதந்திகள். சேகர் பாபு பார்த்தாரு, ஸ்பீக்கரை பார்த்தாருன்னு. ஏன்னா லாபியில நம்ம பார்த்திருக்கோம். சட்டமன்றத்திலிருந்து வர்ற போது யார் பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவாங்க, நலம் விசாரிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பயணிக்கிற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஓபிஎஸோட பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன். கை குலுக்குறாங்க, உடம்ப பார்த்துங்கன்னு அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. இது அரசியல் ஆகாது. எனவே தான் அவர் சொன்னாரு, தயவு செய்து எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் சொன்னாரு. நான் என்ன முடிவெடுக்கிறேன் என்பதை நான் சொன்ன பிறகு போடுங்க. ஆமா. அப்ப இந்த ரகசிய பேச்சுவார்த்தைங்கிறது இருக்கும். அது ஊடகங்களுக்கு கிடைக்கிற பொழுது அவங்க தகவல்கள் சொல்லுவாங்க. அவரை பாதிக்கிற வகையில், அவரை மனவேதனைப்படுத்துகிற வகையிலான செய்திகள் கூடாதுன்னு தான் சொல்றாரு. அன்றைய தினம் நடக்கிற போது அவங்க எல்லாருமே
மறுபடியும் எழுதி கொடுங்குறீங்க, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் இப்பவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது போட்டது ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அத வந்து கலாட்டா, எதிரா அப்படிங்கிற மாரி போடுறீங்க. இது மாரிலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டார். எனவே அவருடைய உறுதியான நிலைப்பாடு நேற்றைக்கு சொன்னது அதுதான். தனி கட்சி இல்ல, தனித்து போட்டி இல்ல. இது என்னைக்குனாலும் அதிமுகவில் இணைந்தே அவர். அதேதான். சட்ட போராட்டமும், தார்மீக ரீதியான போராட்டமும், அரசியல் ரீதியான என்னுடைய போராட்டமும் தொடரும். தன் அருமை அண்ணன் என்று குறிப்பிட்ட திரு டிடிவி தினகரன் தன் அருமை அண்ணனோட போய் நான் இணைய தயார். எந்த வகையில் என்பதை அவர் முடிவெடுக்கட்டும். முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளவர் அந்த டிடிவியினுடைய அருமை அண்ணன் எடப்பாடி தானே. எனவே அவர்ட்ட போய் கேளுங்க. சொன்னா நம்ம இணைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டார். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றி அதிமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால், பாஜக விரும்பினால், இந்த ஒற்றுமைக்கான முயற்சியை அவங்க கடுமையா மேற்கொள்ளணும். அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலுமான அவருடைய பிடிவாதத்தை தளர்த்தி பிஜேபியை சேர்த்துக்கிட்டாரு. டிடிவி மிக நேர் எதிரடையான போட்டியாளராக இருந்த டிடிவி தினகரனையும் சேர்த்துட்டாரு. எனவே மிதவாதியாக ஒரு அரசியல் பண்பாளர் என்று பொதுவெளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த நிலைப்பாட்டிலே தொடர்ந்து வருகிற திரு ஓபிஎஸ் அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் திருமதி சசிகலா அவர்களையும் இணைத்தார். டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல நிச்சயமாக ஒரு கணிசமான வெற்றி கிடைக்கிற பொழுது அந்த வெற்றி திமுக ஆட்சியை அகற்றி அதிமுக ஆட்சி வருவதற்கான ஒரு வழிவகை ஏற்படும். அந்த நிலையை திரு எடப்பாடி ஏற்க மறுத்தால் எழுதி வச்சுங்க, நிச்சயம் அதிமுக மிக மோசமான தோல்வியை. ஏன்னா இன்றைக்குமே என்டிஏவில் இருக்கிற ஆட்கள் கூட இன்னும் ஒரு இணக்கமான நிலைக்கு வரல. திரு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு முழுமையான நம்பிக்கை ஏற்படலை. இல்லாட்டி வந்திருப்பாங்கல்ல. இது வரைக்கும் 8 மாசம் ஆகிப்போச்சு, 8-9 மாசம் ஆயிடுச்சு. யாருமே ஒரு இணக்கமாக, நீங்க கடந்த காலங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதிமுகவுக்கு எதிராக திமுகவில் ஒரு அணி திரண்டா திரு கருணாநிதி ஒரு பொது மேடையை உருவாக்கி காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பாமக, விசிக எல்லாத்தையும் பொது மேடை உருவாக்குவார். திருச்சியில் ஒரு கூட்டம், மதுரையில் ஒரு கூட்டம், சென்னையில் ஒரு கூட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல் நடத்துவாங்க. என்ன நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி இந்த 4.5 வருஷம் திமுக? சரி, அப்போ விட்டுருங்க. 2024 மெகா கூட்டணி அமையல, விட்டுருங்க. இப்ப போய் கிட்டத்தட்ட ஜூலைல போய் போட்டு வந்தீங்கல்ல, ஒப்பந்தம் போட்டுட்டு வந்தீங்கல்ல, குறைந்தபட்சம் பாஜகவோடு இணைந்து ஏதாவது கூட்டு போராட்டம் நடத்துறீங்களா? இல்ல. எப்படியும் பிப்ரவரி 2வது வாரத்துல தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு 2வது வாரமோ 3வது வாரமோ வரும். அதற்குள்ள திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம். தினம் 2 போராட்டம், 3 போராட்டம். அத்தனை பிரிவினருமே, அரசு சார்பானவர்களும், அரசு சார்ந்த அமைப்புகளும், அரசினுடைய அந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இந்த போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், எல்லா பிரிவினரும், இடைநிலை ஆசிரியர்கள், இன்னைக்கு இந்த மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், அவ்வளவு பேருமே போராட்ட களத்தில் இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியிலே அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. வாக்குறுதிகளை, முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. அப்ப இந்த திமுக ஆட்சி மீதான மக்களின் அதிருப்தியை அறுவடை செய்து ஆட்சிக்கு வரக்கூடிய வல்லமை பிரதான எதிர்கட்சிக்கு இருக்கிறதாங்கிற பார்வை இருக்கும்ல. நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு தெரிஞ்சாதானே அந்த ஜனங்க ஓட்டு போடுவாங்க. நம்ம மக்களுடைய மனநிலை என்பது இந்த ஓட குதிரையில தான், ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டணுங்கிற மாதிரி தான் வரும். ஒரு பொதுவெளி பார்வை மீண்டும் திமுக வந்துருங்கிற மாதிரி ஒரு கட்டமை உருவாக்கி, ஒரு பிம்பத்தை உருவாக்கி களத்துல இறங்கிட்டாங்க. எல்லா படிகளிலும் இறங்கிட்டாங்க. நீங்க இன்னும் கூட்டணியவே உறுதிப்படுத்தல. எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதிகள் வர்ற போது யாரெல்லாம் பிச்சுட்டு போறாங்க, யாரெல்லாம் இருக்க போறாங்கிறது தெரியல. அப்போ வெற்றி முக்கியம், ஆட்சிக்கு வர வேண்டியது முக்கியம் என்று திரு எடப்பாடி கருதுவாரையானால் நிச்சயம் இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்களை இணைத்தால்தான் வெற்றி சாத்தியம். இல்லை என்றால் சத்தியமாக வெற்றி சாத்தியமே இல்லை. கரெக்ட். சரி, அதாவது அதிமுகவை இதுவரை விமர்சனம் செய்யாத தாவேகா தலைவர் திரு விஜய் கடந்த கூட்டத்தில் அதிமுகவை ஊழல் கட்சி, ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்னு சொல்லி முதல் முறையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அதற்கும் அதிமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்கலாம் எங்களை பற்றி, ஊழல் பற்றி பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் 2 பேத்துக்குமான வாக்குவாதங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கும்போது ஒன்று சொல்றாரு, விஜய் ஒரு சிறந்த நடிகர், ஆனால் ஒரு சிறந்த அரசியல்வாதி கிடையாது அப்படிங்கிற ஒன்று சொல்றாரு. அப்புறமேட்டு கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூட நேரில் சந்திக்க முடியாத ஒரு கட்சி இவர் வச்சிருக்கிறாரு, ஒரு கட்சி நடத்திக்க லாய்க்கற்றவர் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? திரு எடப்பாடியின் கருத்து என்பது இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் முன்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சோம்ல, அந்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் பிரச்சார பயணம் போற போது 1-2 இடங்கள்ல தாவேகா கொடியை பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு
அதுவும் வெற்றி கொடி பறக்கிறது, எழுச்சியும் உணர்ச்சியும் மிக்க கூட்டம் நம்மை பிள்ளையார் நோக்கி சொல்லி போட்டாங்க வருகிறது, அப்படின்னாரு. பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அது சாத்தியம் இல்லை என்ற உடனே இந்த கருத்தை வலியுறுத்துறார். இல்ல அப்ப கூட வந்து விஜய் தானே முதல்ல நான் சொல்றேன், விஜய் தொடக்கத்துல என்ன பண்ணாருன்னா, எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் கொள்கை எதிரி பாஜக, ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு பயணிப்பதால் மற்ற கட்சிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ம். அப்போ அடுத்தடுத்து இந்த திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறது, எனவே இவர்கள் வெற்றி வாய்ப்பை பங்கு போடும் நிலைதான் இருக்கிறது என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரே நேரத்துல 2 பேரையும் அடிக்கிறதுன்னு களத்துக்கு வந்துட்டார். களத்துக்கு வந்து ம். அவர் இப்ப 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். திரு எடப்பாடி பழனிசாமியை சட்டப்பேரவையிலேயே இந்த 41 பேர் மரணத்திற்கு அரசும் காவல்துறையின் பொறுப்பின்மை தான் காரணம் குற்றச்சாட்டு சொன்னாரா? ம். பேரவையிலே சொன்னார். அதன் மீது சிபிஐ விசாரணை நடக்குது, நடந்துகிட்டு இருக்கு. ம். எனவே இந்த 2 பேருடைய நிலைப்பாடு என்பது அரசியலில் மீண்டும் அந்த போட்டி, ஒரு யார் அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிற அந்த போட்டியில வருகிற பொழுது இருவரும் பரஸ்பரம் விமர்சனத்தை முன்வைத்து விட்டார்கள். இன்னும் கூடுதலான தகவல் என்னன்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். அதிமுக என்டிஏ இங்க களத்திலே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் அவங்க விமர்சிச்சாங்க. நிறைய டிவிகே ஆட்கள் விமர்சிச்சாங்க. அதுவுமே திமுக வெர்சஸ் அதிமுக தான் காலங்காலமாக 50-60 ஆண்டுகளா இருக்கிறது. இடையில இவர் புகுந்து ம். இது மாதிரி பேசுறாருங்கிற போது Narrative set அந்த பண்றாரு. கோபாவேசம் என்பதும் இன்னும் டிவிகே மேல, விஜய் மேல இவருடைய தாக்குதலை, கடுமையான தாக்குதலை தொடுக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ம். இன்னொன்று, புதிய இளைஞர்கள், பெண்கள், நடுத்தர வயது பெண்கள் ம். வாக்குகள், அதிமுகவுடைய வாக்குகள் அங்க போயிருங்கிற மாதிரி சில கருத்து கணிப்புகள் வந்தது. சோ அதையும் நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில திரு எடப்பாடியுடைய விமர்சனத்தை நம்ம பார்க்கணும். ஓகே சார். தாவேகா தொடங்கிய போது பொதுக்கூட்டத்துல விஜய் அறிவிக்கிறாரு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. ஆனா இதுவரைக்கும் யாருமே அவங்களோட ஒரு கூட்டணிக்கு போகல. ஆனா இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்துல சொல்றாரு, நாங்க தனியாவே வெற்றி பெற்றுருவோம், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு இருக்கு, நீங்க கொஞ்சம் கடின உழைப்பை போட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. இது எப்படி, எது அவருடைய தைரியத்தை கட்டுதா, எப்படி பாக்குறீங்க சார் இதை? இல்ல, தமிழக வெற்றி கழகம் நீங்க சொன்ன மாதிரி தொடக்கம் முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு உடனே பரவலாதை காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட பல கட்சிகள் வரவேற்று பேசியது. காங்கிரஸ் கட்சி இன்னும் கூடுதலா போய் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு போனது. அப்ப காங்கிரஸ் போயிடும், ஓபிஎஸ் டிடிவி போயிடுவாங்க, தேமுதிக வரும், இந்த ராமதாஸ் வருவாரு, அது ஒரு வலுவான கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டு விஜய் சொன்ன மாதிரி டிஎம்கே வர்சஸ் தாவேகான்னு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பொதுவெளி பார்வை இருந்தது. பத்திரிகைகள், ஊடகங்கள் கூட இருந்தது. ஆனால் யாரும் வரல அப்படிங்கிற நிலையில திரு விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார், தனித்தே அப்படிங்கிற மாதிரி. விஜயனுடைய நோக்கம் என்னன்னா, மற்ற அரசியல் கட்சிகளோடு பேசுவதற்கு இன்னும் குழு இல்லை, யாரும் போய் அப்ரோச் பண்ண மாதிரி தெரியல. ஒரு அரசியல் புரிதலற்றவர்கள் தான் அவரோட இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. விஜய்க்கும் போதுமான அளவுக்கு அரசியல் அனுபவம் என்பது இல்லை. அவர்களோடு பயணிக்கிறவர்கள்லாம் அறிவாளிகளா இருக்கலாம். ம். அரசியல்ல வெறும் அறிவாளிகள் மட்டுமே தீர்மானித்து வெற்றி தோல்வியை கொண்டு வரவே முடியாது. மிகச்சிறந்த அறிவாளிகள்லாம் களத்துக்கு வந்து போயிட்டாங்க. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி, இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பார்த்தசாரதி, ஐஐடி ஸ்டூடெண்ட், அவங்கெல்லாம் கூட வந்து அரசியல்ல மோதி பார்த்து ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. சரத்குமார்ல இருந்து இப்போ தமிழ்நாட்டுல ஏராளமான நடிகர்கள், ஆமாமா, நடிகர் திரு திலகம் சிவாஜி. சிவாஜி கணேசன் ஆகட்டும், பாக்யராஜ் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், டி ராஜேந்தர் ஆகட்டும், திரைத்துறையிலிருந்து வந்த யாருமே சோபிக்க முடியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விதிவிலக்கு. ஜெயலலிதா அவர் மேடமும். அவர் அரசியல் களத்துல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஒரு பேராதரவை திரைத்துறை மூலமும் அரசியலுக்கு வந்திருக்கிறவங்க பெற்றவருடைய விளைவாக தான் ஒரு மகத்தான வெற்றி. நீங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளிகளில் பேசப்பட்ட திரு கருணாநிதியவே 13 ஆண்டுகள் கோட்டை பக்கம் வரவிடாத அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றார்னா, ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு தொண்டர்கள், பெருமளவு தொண்டர்கள் ஆதரவோடு பயணப்பட்டதால் அது அவரிடம் சாத்தியமானது. மற்றவர்களுக்கு வெறும் ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான். இதை தாண்டி கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக வந்த பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவன் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு பின்பலத்தோட வந்தவர்கள். அவர்களாலும் கூட சாத்தியப்படலை. எனவே தாவேகா என்பது இப்ப விஜயனுடைய எண்ணம், நோக்கம் எதுவாக இருக்கும்னு நான் கருதுறேன்னா, இந்த முறை தனித்து போட்டியிடுவோம்,
கிட்டத்தட்ட அதிகபட்சம் போனா ஒரு 10, 12% தான் அவரால பெற முடியும். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது 38, 40% வாக்குகள் இருந்தா தான் முடியும். அதை பெறக்கூடிய சக்தி, வல்லமை என்பது திமுக அணிக்கும், அதிமுக அணிக்கு தான் இருக்கு. இப்ப விஜயனுடைய ரசிகர்கள், அதை தாண்டி பெண்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு 1 ஓட்டு, 2 ஓட்டு அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அது கன்சாலிடேட் ஆகுறபோது, ஒட்டுமொத்தமா அந்த 10, 15%க்குள்ளே நின்னுடும். இதை தாண்டி தான் திமுக அணியோ, அதிமுக அணியோ வெற்றி பெறப் போகுது. இந்த தேர்தலில் தனக்கு வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னு பார்த்துட்டார்ன்னா, வெற்றிக்கான இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு கூடுதல் சதவீத வாக்குகளை பெற்றுவிட்டோம் என்கிற நம்பிக்கை இருக்குமேயானால், தாவேகாவை தொடர்வார். இல்லாட்டி ஒரு 5 வருஷம் ஒத்தி போட்டு மறுபடியும் நடிக்க போயிருவார். இந்த 2016 தேர்தலை ஒரு பரீட்சார்த்தமாக அவர் எடுத்துக்கொள்ளணும்னு விரும்பியிருக்காரு. இல்லைன்னா கீழ இறங்கியிருப்பாங்க. யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்களோ, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர் நிலையில் இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் வாங்க, ஆட்சியில பங்கு, கட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கொண்டு போயிருப்பார். ஸோ அந்த முயற்சியே இல்லை என்கிற பொழுது, என்னுடைய பார்வை இது, என்னுடைய கருத்து இது சரியாக இருக்குமாங்கிறது போக போக தெரியும். ஓகே சார். நீங்க அந்த திராவிட இயக்க ஆய்வாளர்ங்கிற முறையில இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டா ரொம்ப கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க நெறைய சொன்ன மாரி திரைத்துறையிலேருந்து வந்த அரசியல்வாதிகள நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில விஜயகாந்த் கூட ஒரு எழுச்சியோட வந்தாரு. பட் இன்னைக்கு அவங்க கட்சி என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பார்க்குறோம். பட் ஆனா இப்போ ஒரு 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 டீ கடையிலயோ, இல்ல சலூன் கடையிலயோ, இல்ல ஒரு பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்லயோ பார்த்தீங்கன்னா, விஜய் குறித்து இளைஞர்கள், பெண்கள் வீட்ல இருக்கக்கூடிய அதான் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி, இந்த மாரி இருந்துச்சுன்னா அவரு க க ஒரு மாற்று சக்தி நமக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர் வந்து தமிழ்நாட்டுல இல்ல. அதாவது அப்போ இருந்த திரு கருணாநிதி ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகட்டும், வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாதனால, இப்ப விஜய்க்கான ஒரு 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 வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே கருதுறாங்க. நீங்க என்ன உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, திரு விஜய் அவர்கள் ஆளுமை மிக்க தலைவர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகி மக்களுக்கு நல்லது செய்வார் என்கிற எதிர்பார்ப்பது அவருடைய ரசிகர்கள், அவருடைய அனுதாபிகள் மட்டத்துல தான் இருக்கு. இப்போதைக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு சாத்தியமில்லை என்பதுதான் கள யதார்த்தம். திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர். தமிழகத்தில் இருக்கிற இப்ப இருக்கிற நடிகர்ல மிகச்சிறந்த அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்கள் ஆதரவை பெற்றவர். இந்த கூட்டம் என்பது அதற்கான கூட்டம் தான். இது வாக்குகளாக மாறுமா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று, தமிழக தேர்தல் கள நிலவரம் இருக்குல்ல, அது வேறு மாதிரியானது. நம்ம பல பதிவுல பேசியிருக்கோம். பக்கத்து ஊருக்கு வாக்காளருக்கு பணம் வந்துருச்சு, எங்க ஊருக்கு வரலன்னு சாலை மறியல் பண்ண ஊர் இந்த ஊரு. பக்கத்து தெருவுக்கு ரூ. 500 குடுத்துருக்காரு, எங்க தெருவுக்கு ரூ. 300 தான் வந்திருக்கு. மிச்சம் ரூ. 200 குடுத்தா தான் ஓட்டு போட வரும்னு சொன்ன சமுதாயம் இந்த சமுதாயம். இது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு. நம்ம அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்று ஆகிவிட்டது. 80, 90களுக்கு பிறகு வெறும் இடைத்தேர்தல்ல இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப பொதுத் தேர்தலுக்கும் வந்துருச்சு. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுவெளிகள்ல, பத்திரிகைகள்லயே வந்துருச்சு. ஒரு தொகுதிக்கு 20 கோடி, 30 கோடி கொண்டு போய் இறக்கிட்டாங்க. ஒரு வாக்குக்கு ரூ. 2000 கொடுக்கிறதாக தீர்மானித்து விட்டார்கள் அப்படின்னு. இந்த பக்கம் அதிமுக 500 குடுத்தா, திமுக 1000 குடுக்க ரெடி. அதிமுக 1000 குடுத்தா அவங்க 2000 குடுக்க தயார். இந்த நிலையில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று பயணப்படுகிற விஜய் அவர்கள் வாக்காளருக்கு நிச்சயம் பணமே கொடுக்க மாட்டார். அவரு அவரு பணம் கூட்டத்திலே கொடுத்தாலும் சொல்லிட்டாரு. வாங்காதீங்கன்னு பிள்ளைகள்ட்ட பூரா சொல்லி வச்சுட்டார். இதையும் தாண்டி 234 தொகுதிகளிலும் தாவேகா வேட்பாளர் போடுவாங்க. அதுல ஒரு 20, 30 பேரு அறிமுகமானவர்களாக இருப்பார்கள். மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க, இப்ப ஜேசிடி, நம்ம செங்கோட்டையன் உட்பட பலரும் அந்த மாரி ஒரு 30, 35 பேர். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல தாவேகா வேட்பாளரா யார நிறுத்துவார்? தாவேகாவில் பயணப்பட்ட அந்த இயக்கத்தைச் சேர்ந்த, அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள தான் நிறுத்த ரசிகர்கள். முடியும். ம். இவர் நிறுத்துகிற வேட்பாளர் என்பவர், அவர் ஊர்ல அறிமுகமானவர் இருப்பார். இல்ல பக்கத்து ஊர்ல ஒரு 10, 20 ஊர்களுக்கு தெரிஞ்சவரா இருப்பார். ஒட்டுமொத்த தொகுதிக்கு அடையாளமாக அவர் இருக்கவே மாட்டார். பெரும்பாலானவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அந்த அணியிலயோ, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அதன் அணியிலயோ போட்டியிடுகிற வேட்பாளர் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க? முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, மாவட்ட நன்கு செயலாளர், பரிச்சயமானவர்களா இருப்பாங்க. 40, 50 ஆண்டுகள் அரசியலில் பயணித்தவர்களாக இருப்பாங்க. அதை தாண்டி அவங்க பலம் என்பது பண விநியோகம். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு கலைஞர் கருணாநிதி காலத்துல எல்லாம் ஒவ்வொரு தேர்தலின் போது நிதி வசூல் பண்ணுவாங்க. அவர் காலத்திலே 2004, 2009 காலகட்டத்துல தயாநிதி என்பவர் போய், தாத்தா தேர்தல் செலவெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம், இனி போய் கட்சிக்காரன்ட்ட எல்லாம் நிதி வசூல் வாங்க வேண்டாம்னு மாத்திட்டாங்க. இப்ப இங்கிருந்து நிதி போகுது. தலைமை கழகத்துல இருந்து மாவட்ட செயலாளருக்கு, எம்பி, எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளருக்கு 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம்னு குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு திமுக தீவிரமாக தேர்தல் களப்பணியாற்ற தொடங்கிருச்சு.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரணமா சொல்ல முடியாது. இங்கேயுமே பெரிய அளவுல முக்கிய வேட்பாளர்கள் தான் இருப்பாங்க. ம். ஸோ இந்த இருவரையும் இந்த திமுக, அதிமுக சார்பு வேட்பாளர்களை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை ம். நிச்சயமாக இந்த புதிய இளைஞர்கள் தாவேக்காவினருக்கு பெறவே முடியாது. ம். இன்னும் கூடுதல் தகவல், ஒரு 50, 60 பேரை திமுக விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. 50 லட்சம் 1 கோடின்னு பணத்தை குடுத்து வேட்பாளர்களையே விலைக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. திமுகல அது காலங்காலமாவே நடைமுறையில இருந்திருக்கு. ஸோ அத வச்சு தான் நான் சொல்றேன். ம். ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்களில் ஒரு 10, 15, 20% பேர் அவருக்கு கிடைக்கிற அந்த அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் இது. இது ஒட்டுமொத்தமா வந்தா தான் ஆட்சி மாற்றத்துக்கான வெற்றி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா, ம். நீங்க சொன்ன விஜயகாந்த் சொன்னேன்ல, அவரோட ஒரு மக்கள் நல கூட்டணி போட்டாங்கல்ல. ம். என்ன ஆச்சு? அதோட ஆ முடிஞ்சு போச்சு. யாரு? விஜயகாந்த், வைகோ, ம். திருமாவளவன், ம். 2 பொதுவுடைமை கம்யூனிஸ்ட். கட்சி. ஆமா, ஆமா, 2 பொதுவுடைமை கம்யூனிஸ்ட். கட்சி, தமாகா, ஜி.கே. வாசன், ம். அரசியலில் துறைதோய்ந்த வல்லுனர்கள். இவங்கெல்லாம் 50, 60 வருஷம் அரசியல்ல இருந்தவங்க. அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்ற பொழுது, ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. அதுதான் தமிழக அரசியல் கள எதார்த்தம். தேர்தல் கள எதார்த்தம். இந்த எதார்த்தத்தை விஜய் புரிந்தால், ஒரு வலுவான கூட்டணிய அவரும் அமைச்சு களத்துக்கு வந்தாருன்னா, ஒரு 10, 30 சீட்டு கூட வாங்கலாம். ம். இந்த 2க்கும் அவர் தயவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற மாதிரி கூட அவர் வாங்கலாம். ம். அப்படி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால், அவரால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. இன்னும் சொல்றேன், ம். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல கட்டுத்தொகையை இழந்து விடுவார். ஏன்னா, நீங்க 20,000, 30,000, 50,000 வாங்குவாங்க. ஒரு நல்ல வேட்பாளர் 1,00,000 ஓட்டு வாங்குவாரு. 1,05,000 ஓட்டு பட் அது வாங்கிட்டு வெற்றி திமுகவோ, பெறுவதற்கான வாக்கா அதிமுகவோ இருக்குமாங்கிறத சந்தேகம். ஒரு 5,000, 1000 ஓட்டு வாங்கி அவன் ம். ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஓகே. அதுதான் நடக்கும். ம். பார்ப்போம் எப்படி ஓகே சார். தொடர்ந்து தேர்தல் களம் எப்படி இருக்கு நம்ம அடுத்த சந்திப்பில பார்ப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.